ஒரே வாரத்துல 10 கிலோ குறைக்கலாம், இல்ல ஒரே மாசத்துல 10 கிலோ குறைப்பதற்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த பதிவை பார்க்காதீங்க. ஏன்னா வெறும் பவுடரை மட்டுமே குடிச்சு வெயிட் லாஸ் பண்றது ஆரோக்கியமானது கிடையாதுங்க. இதனால லிவர், கிட்னி எல்லாம் சட்னியா போறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க. சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேங்க. 1 கிலோ கொழுப்பை நம்ம உடம்பு கரைக்கணும் அப்படின்னா அதற்காக 7700 கலோரியை எரிசக்தியா எரிக்கணுங்க. அப்ப 10 கிலோ அப்படின்னா 77,000 கலோரிகள். சோ இத 10 நாள்லயோ ஒரு மாசத்துலயோ குறைக்க முடியாது. ஏன்னா தினசரி நம்ம உணவுல எடுத்துக்கிறதே கிட்டத்தட்ட 2000 இருந்து 2500 கலோரிகள் தாங்க. அப்ப 3 நாள் நீங்க சாப்பிடாம இருந்தா கூட 1 கிலோ தான் நம்மளால ஃபேட்டை கம்ப்ளீட்டா குறைக்க முடியுங்க. அப்ப நீங்க ஒரு 10 கிலோக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஒரு 2ல இருந்து 3 மாசம் டைம் எடுத்துக்குங்க. சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க, 77,000 கலோரிகளை நீங்க 90ஆல டிவைட் பண்ணுங்க 3 மாசத்துக்கு. அப்ப கிட்டத்தட்ட தினசரி 850 கலோரிகளை நீங்க அதிகமா கரைக்கணும். சோ அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் கலோரி டெபிசிட் பண்ணலாம். உங்களுடைய தினசரி தேவை 2500 கலோரிகள் அப்படின்னா நீங்க உணவுல ஒரு 1800ல இருந்து 2000 கலோரிகள் மட்டும் உணவு எடுத்துக்கங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 700 கலோரிகள் கலோரி டெபிசிட் பண்றீங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வாக்கிங் இல்ல சிம்பிளான எக்ஸசைஸ் கூட பண்ணுங்க. இதுல ஒரு 300ல இருந்து 400 கலோரி ஈஸியா நம்மளால பர்ன் பண்ண முடியும். சோ ஒரு 850ல இருந்து 900 கலோரிகள் நீங்க டெபிசிட்டா பண்றீங்க அப்படின்னா தினசரி நீங்க 3 மாசத்துல 10ல இருந்து 12 கிலோ ஆரோக்கியமா குறைக்க முடியும்.